अली 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 मौला दे जेदे मौला ने हुजूर अली पीर पीरा दाए दिला दा सुरूर अली मौला अली मौला अली मौला. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்கட் மீடியா நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளை எங்களுடைய நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல். ஒரு நாட்டுடைய உண்மையான குடிமகனாக நாங்கள் அனைவரும் வாக்களிப்பது எங்கள் மீது கடமை. இதே போன்று ஒரு முஃமினாக முஸ்லீமாக வாக்களிப்பது என்பது எங்களுக்கு ஒரு இபாதத் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். வாக்களிக்கிறது இபாதத்தா அப்படி நீங்கள் சிந்திக்கலாம். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பேசக்கூடிய பாஷையில் சொல்லுவோம் இல்லையா, அமல் செய்கிறது. அமல் என்பது ஒரு செயல் தான். எப்பொழுது அது இபாதத்தாக மாறும், அல் அமலு சாலிஹ், சாலிஹான அமல்கள் தான் இபாதத்தாக மாறுகிறது. எங்களோட புழக்கத்தில் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களுக்கும் அல்லாஹ் இபாதத் என்ற அடிப்படையில் எங்களுக்கு நன்மை தருகிறான். வெறுமனே தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, உம்ரா இவைகள் மாத்திரம் இபாதத் அல்ல. நல்ல செயல்கள் அனைத்தும் இபாதத்து தான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத், உங்களுக்கு நாங்கள் பிறப்பையும் இறப்பையும் தந்திருக்கிறோம். லியபுலுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக. ஐயுக்கும் அஹ்சனு அமலா, செயலால் உங்களில் மிக அழகானவர்கள் யார் என்பதை பரிசோதிப்பதற்காக. அப்போ நல்ல செயல்கள் செய்யக்கூடியவர்கள் தான், அழகான இபாதத்து செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை. நல்ல காரியங்கள் எல்லாமே இபாதத்துகள் தான். பாதையில் நடந்து போகக்கூடிய நேரத்தில் ஒரு கல்லோ முள்ளோ பாதையில் கிடக்குது. இது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது என்று சொல்லி அதை அகற்றினால் அதுவும் இபாதத், அதுவும் சதக்கா என்பதாக நபி அவர்கள் சொல்கிறார். புகாரியில் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், வதுமீதத்துல் அதா அனி தரீகி, பாதையில் மனிதர்களுக்கு உயிரினங்களுக்கு நோவினை தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது என்பதும் சதக்கத்துன், தர்மம் என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இறை நம்பிக்கை, ஈமான். இறை நம்பிக்கை என்பது வெறுமனே ஈமான் என்பது அல்லாஹ்வை நம்புவது மட்டுமல்ல. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை அழகாக தெளிவுபடுத்தி காட்டினார்கள். அல் ஈமான், ஈமான் என்பது 70 கிளைகளை கொண்டது. அந்த கிளைகளில் நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஅஃதலுஹா, அதில் மிக உயர்ந்த சிறந்த ஈமான் இறை நம்பிக்கை எது தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று மனதால் நம்புவது, அதன்படி வாழ்வது. அதுனாஹா, அந்த இறை நம்பிக்கையில் தாழ்ந்தது எது தெரியுமா? இமாத்தத்துல் அதா அனித்தரி, பாதையில் நோவினை தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது என்பதும் இபாதத், இதுவும் அல் அமலு ஸாலிஹ். இதை பற்றி பேசுவதாக இருந்தால் விரிவாக தெளிவுபடுத்த முடியும். அன்பானவர்களே, நாளை நாங்கள் ஒவ்வொருவரும் நாட்டுடைய குடிமகனாக மட்டுமல்லாமல் இது இபாதத்தாக நினைத்து செய்ய வேண்டும். எங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தலைவருக்கு நாங்கள் வாக்களிப்பது என்பது எங்கள் மீது கடமை. நான் என்னுடைய ஒரு தனி சுயநலத்திற்காக மாத்திரம் வாக்களிக்கக்கூடாது. என்னுடைய பரம்பரைக்காக, என்னுடைய நாட்டுடைய சமுதாயத்திற்காக, என்னுடைய நாட்டுடைய எதிர்காலத்திற்காக, என்னுடைய நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக, இலங்கை நாட்டை நேசிக்கக்கூடிய ஒரு உண்மையான குடிமகனாக நாட்டை சிந்தித்து, நாட்டுடைய மக்களுடைய நலனை கருதி, சுயநலமல்லாமல் பொதுநலத்தோடு, குறுகிய நோக்கம் இல்லாமல் தொலைநோக்கோடு சிந்தித்து வாக்களிப்பது என்பது நம் அனைவர் மீதும் கடமை. அதால் கிடைக்கக்கூடிய பிரயோசனங்களையும் நாங்களும் எங்களுடைய பரம்பரையும் எங்களுடைய சமுதாயமும் தான் அனுபவிக்கப் போகிறோம். அதால் வரக்கூடிய விபரீதங்கள், விளைவுகளையும் நாங்கள் தான் அனுபவிக்கப் போகிறோம். எனவே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அல் அக்ல், அந்த புத்தியின் மூலமாக நாங்கள் சிந்தித்து சிறந்த ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க நாங்கள் பங்களிப்பு வழங்குவது என்பதும் அது ஒரு இபாதத். காரணம், எங்களின் மீது அது ஒரு பொறுப்பு. ஒரு கணவனுக்கு மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் ஒரு பொறுப்பு, ஒரு மனைவிக்கு கணவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் ஒரு பொறுப்பு, ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் ஒரு பொறுப்பு. அதே போன்று ஒவ்வொரு பொறுப்புகளும் இருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு தனிநபரும் இந்த வாக்களிக்கக்கூடிய நேரத்திலே பொதுநலத்துடன் தொலைநோக்குடன் வாக்களிப்பது என்பது அந்த சமுதாயத்தின் மீது அவர்களின் பொறுப்பு. காரணம், இவர்கள் சிறந்த தலைவரை தேர்ந்தெடுக்காமல் சுயநலத்திற்காக பிரயோசனமில்லாத தலைவர்களை தேர்ந்தெடுத்தால் நாட்டில் உண்டாகக்கூடிய வீழ்ச்சி,
அது உண்டாகக்கூடிய கஷ்டம், இவைகள் அனைத்தும் சமுதாயத்தின் பக்கம் அவரை உருவாக்க, அவரை தேர்ந்தெடுக்க காரணமாக இருந்த நாமும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் வரும். எப்பொழுது நாங்கள் அதை ஒரு ஈமானுடன், இஹ்லாஸோடு, சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு 2 ரக்காத் இஸ்திகாரா தொழுது அல்லாஹ்விடத்தில் கையேந்தியா அல்லாஹ், இன்னாருக்கு நான் வாக்களிக்கிறேன், நீ அவரை எங்களுடைய நாட்டிற்கு பிரயோசனமாக தலைவராக ஆக்கித்தா என்று துஆ செய்துவிட்டு அது ஒரு இபாதத்தாக, கடமையாக நினைத்து நாங்கள் ஒவ்வொருவரும் நாளை வாக்களிக்க வேண்டும். யார் வந்தாலும் என்ன செய்ய போறாங்க? இது போன்ற எண்ணங்களில் வாக்களிக்காமல் இருப்பது என்பது நாங்கள் எங்களுடைய ஹக்கை, உரிமையை வீணாக்கியதை போன்று ஆகிவிடும். நாங்கள் இவர் வரக்கூடாது, அவர் வரக்கூடாது, இவர் தான் வரணும்னு நினச்சா எங்களோட வாக்கு அளித்தா தான் அவங்க வர முடியும். அதனால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இதை எங்களுடைய ஒரு உரிமை என நினைத்து தவறாமல் நாளை காலையிலே அல்ஹம்துலில்லா இஸ்திகாரா தொழுது அல்லாவிடத்தில் கையேந்தி துஆவுடன் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வாக்களிக்க செல்ல வேண்டும். அதே போன்று யாருக்கு வாக்களித்தாலும் அவர்களுடைய தலைவர்கள்தான் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற உறுதி இல்லாமல் எங்களுடைய கடமையை செய்துவிட்டு அல்லாவிடத்தில் அதை முறையிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ், யார் வந்தாலும் எங்களுடைய எண்ணமும் செயலும் சிறப்பாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய நாட்டுக்கு அது ஒரு முன்னேற்ற பாதையாக அமையும். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுடைய நாட்டை உலகத்தில் சிறந்த நாடாக, முன்னேற்றமடைந்த நாடாக, வளர்ச்சி அடைந்த நாடாக வரக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தலை அடுத்து அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவானாக. சிறப்பும் செழிப்பும் வளமும் நிறைந்த நாடாக, சிறந்த புத்திசாலிகள், சிறந்த அறிவுஜீவிகள், எல்லா வளங்களும் நிறைந்த நாடாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய இந்த தாய் நாட்டை ஆக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. अली मौला दे जेदे मौला ने हुजूर, अली पीर पीरां दा दिलां दा सुरूर। अली मौला अली मौला अली मौला अली अली बलिया दे सिरां दा ताज अली अली, मोमना दी बस मेरा अली अली, बलिया दे सिरां दा ताज अली अली, मोमना दी बस मेरा